வணக்கம் உறவுகளே. பாருங்கள், இதுதான் பவளமல்லி செடி. இது பவளமல்லி பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. தென் கீழ் ஆசிய நாடுகளில் இது பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. இது ஒட்டு மொத்த உடல் வலி போக்கிடும். பாருங்கள், தொற்று நோய் ரொம்ப போக்கிடும். இது ஒரு 3 பூ 4 பூ போட்டு கொதிக்க வச்சு குடித்தா தொற்று நோய் வராது. மூட்டுக்கெல்லாம் பலம் தரும். நல்ல ஒரு பூ. இது தேநீர் இதில் செஞ்சு குடிக்கலாம். இது பவளமல்லி வேரில் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் குடியிருப்பதாக சொல்கிறாங்க. பவளமல்லியை பாரிஜாதம்னு சொல்கிறாங்க. பவளமல்லி ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலி, குடல் புண்ணை நல்லா பண்ணும். இது பூ பூத்து கீழே உதிர்ந்து தான் நம்ம எடுப்போம். இதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், ஏன் பூ உதிருதுன்னு சொல்லி. பூ நம்ம பொறிக்கிற மாதிரி செடியில் இருக்கவே இருக்காது. நைட்டில் பூத்து காலையில் கீழே விழுந்துடும். நம்ம அதை எடுத்து சிவனுக்கு வைக்கலாம். சிவனுக்கு உகந்த பூ தான் இது. இதோட விதை ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது பார்த்திங்கன்னா பூ வெள்ளையாகவும் காம்பு ஆரஞ்சு நிறத்துலையும் இருக்கும். பவளமல்லியில் நாள்பட்ட உடல் வலியை குறைக்கும். அதை அந்த இலையை கொதிக்க வச்சு குடித்தா, அப்புறம் வீக்கம் இருக்கிற இடத்துலையுமே வச்சு கட்டினா ரொம்ப நல்லது அந்த இலையை. இது அலர்ஜி இருந்தாலும் இது சாப்பிடலாம். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி புண்களை ஆற்றும். வலி நிவாரணி. பாருங்கள், இது நம்ம இவ்வளவு நம்ம இயற்கை மருத்துவத்தை கையில் எவ்வளோ வச்சுருக்குறோம். இதை நம்ம தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடல் வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 4-5 பூ போட்டு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தேனும் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல உள்ள வலியெல்லாம் நல்லாயிரும். இதோட பலன் அதிகமாக இருக்குது. இதோட பலன்கள் நான் பின்னாடி வீடியோவில் போடுறேன். சாமி பற்றியும் இதோட கதை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.